எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம என்னதான் வந்து படிச்சுட்டு நம்ம வெளிநாட்டுக்கு இந்த மாரி வந்தாலும், நம்ம நெனச்ச வேலைய டக்குனு நமக்கு எடுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, இதே ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான ஒரு வேலை கிடைக்கும் பொழுது, நம்ம குழந்தைங்களையும் சரி, ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்க முடியும். அதனால தான் இங்க யுகேல நெறைய நம்ம கம்யூனிட்டிக்கு மத்தியில ஒரு ஃபேமஸான ஒரு வேலைன்னு பார்த்தா, அந்த டீச்சிங் அசிஸ்டன்ட் வேலை தான். அத பத்தி நெறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கோர்ஸோட டீட்டெயில் பத்தி கேட்பாங்க. சில சமயம் பர்சனலா கூட மெசேஜ் அனுப்பி கேட்பாங்க. எல்லாருக்கும் சில சமயம் என்னால மெசேஜ் அனுப்ப முடியாது. ஆனா, இப்ப இந்த வீடியோ மூலியமா உங்களுடைய கொஸ்டினுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்றேன். மேபி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். என்கிட்ட ஒரு ஃப்ரீக்வென்ட்டா கேட்ட கொஸ்டின் என்னன்னா, "இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக்கா?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பே பண்ணணும். அன்லெஸ் நம்ம ஏதாவது பெனிஃபிட் அந்த மாதிரி ரிசீவ் பண்றவங்களுக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க என் கூட படிச்சவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஏதோ இத மாரி பெனிஃபிட் ஏதோ கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க. கவுன்சில் மூலியமா போனதுனால. அப்படி இல்லன்னா, நான்லாம் பே பண்ணி படிச்சேன். அதனால மேபி உங்களுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா, அந்த கோர்ஸ் ஃப்ரீயா இருக்கும். ஆனா, இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ன்னு சொல்லிட்டு லெவல் 2 அவார்ட் கோர்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த கோர்ஸ் மோர் தென் எனஃப் நம்ம வந்து ஒரு ஸ்கூல்ல என்ட்ரி லெவலுக்கு போறதுக்கு. அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கவுன்சில்ல ஃப்ரீயா ஆஃபர் பண்றாங்க. மேபி எனக்கு எங்க ஏரியாவுல ஒரு கம்யூனிட்டி கிளப் மாதிரி இருக்கும். ஹப் மாதிரி இருக்கும். அந்த ஹப்ல அதாவது இவ்வளவுக்கு ஏர்ன் பண்றவங்களா நீங்க இருந்தீங்கன்னா, கம்மியான அமௌண்ட்ல ஏர்ன் பண்றவங்களா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அந்த லெவல் 2 கோர்ஸ் வந்து ஃப்ரீயா ஆஃபர் பண்றாங்க. இது வந்து ஒரு டீச்சிங் அசிஸ்டன்ட் ஆகுறதுக்கு அ ஓகேவா இருக்குமான்னு கேட்டா, அது பத்தாது தான் அந்த குவாலிஃபிகேஷன். பட் நம்ம ஒரு ஸ்கூல்ல போயி நம்ம ஒரு ஜாப்க்கு கேட்குறோம்னு சொன்னா, நமக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கும் பொழுது, நம்மள இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இதிலேயே ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெவல் 2 அப்படி இல்லைன்னா லெவல் 3 சர்டிஃபிகேட் இன் சப்போர்ட்டிங் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இன் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அந்த கோர்ஸ் தான் நான் பண்ணியிருந்தேன். அப்படி இல்லைன்னா லெவல் 3 டிப்ளமோல இருக்கு. டிப்ளமோ இன் சைல்ட் கேர் அண்ட் எஜுகேஷன் இருக்கு. ஆனா டிப்ளமோ பண்றதுக்கு நமக்கு ஆப்வியஸா நமக்கு சர்டன் ஹவர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணணும் ஸ்கூல்ல. அப்பதான் உங்களுக்கு அந்த கோர்ஸ வந்து ஃபினிஷ் பண்ண விடுவாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்றது? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவுன்சில் தான். அதே நம்ம எந்த ஏரியாவுல இருக்கோமோ, அந்த லோக்கல் கவுன்சில்ல போயிட்டு, இந்த கோர்ஸோட நேம் நம்ம அடிச்சு பார்த்தாவே வரும். அ ஒரு சில நான் நெனைக்கிறேன், ஒரு சில இடத்துல அ ப்ரீ டெஸ்ட் இல்லாம எடுக்குறாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா, நான் வந்து ப்ரீ டெஸ்ட் பண்ணேன். இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ்க்கு ப்ரீ டெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் என்ன எடுத்தாங்க. இதே மாதிரி நான் 2, 3 காலேஜுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஒரு சில காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லன்னா, ஸ்கூல்ல வேலை பார்க்குறவங்க இருக்காங்களோ, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுத்தாங்க. நான் ட்ரை பண்ற நேரத்தில எனக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. எந்த யுகே கிட்ஸோட வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாதுங்கிறதுனால, என்ன ஒரு காலேஜ்ல ஸ்ட்ரைட்டாவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ப்ரீ டெஸ்ட்‌க்கு கூட கூப்பிடல. அ இன்னொன்னு என்னன்னா, ஆஃப்டர் கோவிட் நெறைய ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். ஈவன் பெட்டர் வந்து ஆன்லைன் கோர்சஸ்லாம் இருக்கு. ஆனா, எனக்கு ஆன்லைன் கோர்சஸ் பத்தி எனக்கு ஐடியாவே இல்லங்க. அப்படி யாராவது பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. என் கூட வேலை பார்க்குற மெஜாரிட்டியான பெர்சன்ஸ் வந்து காலேஜ்ல போய் தான் பண்ணாங்க. நானும் அப்படிதான் காலேஜ்ல போனேன். எனக்கு வீக்லி ட்வைஸ் இருக்கும். என்னோட காலேஜு. அ அப்போ மோஸ்ட்லி அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி தான். நெறைய அசைன்மென்ட்ஸ் இருக்கும். நம்ம அசைன்மென்ட் பண்ணி சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஆனா, நம்ம அசைன்மென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாரி இருந்துச்சு எனக்கு. எனக்கு ரொம்ப ப்ரெஷரா தான் இருந்துச்சு. குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு, அ அந்த டைம்ல குழந்தைங்களும் எனக்கு அப்பலாம் சின்ன பையன் 2 பசங்களுமே. குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு, காலேஜும் போய்க்கிட்டு, அப்பதான் நான் என்ன பண்ணேன்னா, லோக்கல் ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லயும் வாலண்டரி ஜாப்‌க்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணேன். ஒரு ஸ்கூல்ல கூட கன்சிடரே பண்ண மாட்டேன்னாங்க. ஒரு 2 ஒரே ஒரு ஸ்கூல்ல இன்டர்வியூ குடுத்தாங்க. அந்த இன்டர்வியூல போய் நான் அட்டெண்ட் பண்ணும்போது, எனக்கு சரியா எப்படி சொல்றதுன்னு தெரியல. கான்ஃபிடென்ட் இருந்த அளவுக்கு, அந்த வேலையோட கிளாரிட்டிய பத்தி எனக்கு ஒண்ணும் புரியல.
அதுக்கப்புறம் தான் என்னோட செகண்ட் இன்டர்வியூல நான் நல்லா பண்ணேன். முழுக்க முழுக்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். நம்ம எதையுமே ஈஸியா எடுத்துறக்கூடாது. அதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு இன்டர்வியூல நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போலன்னு சொல்ல மாட்டேன். பயந்து பயந்து அ என்னென்ன கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னு ரொம்ப பயந்து பயந்து தான் நான் வந்து பிராக்டிஸ் பண்ணேன். ஆனா, எனக்கு அங்க போனோனயே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து போயிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா, கான்ஃபிடென்ட்ங்கிறத விட பேனிக் அட்டாக் மாரி ஆயிடுச்சு. ஹோல் டே இன்டர்வியூ வைக்கிறாங்க. நமக்கு எங்கேருந்து இருக்கும் எனர்ஜி? அதனால எனக்கு அது சரியா என்னால பண்ண முடியல. ஆனா, நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்கூலுக்கு நான் அப்ளை பண்ணும்பொழுது, அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் 2, 3 நாள் கூட சொல்லக்கூடாது. 1 வாரம் தொடர்ந்து நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஸ்கூல பத்தி, அந்த ஸ்கூல் டீட்டெயில் பத்தி எல்லாம் படிச்சுட்டு நான் இன்டர்வியூக்கு போகும்போது, நான் செலக்ட் ஆனேன். அதுலயும் ஒரு காமெடி நடந்துச்சு. இப்போ நான்லாம் இங்கிலீஷ் மீடியம்லாம் நான் படிச்சுட்டு வரல. நம்ம ஊர்லேருந்து தான் வந்திருக்கோம். ஈவன் நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு வந்தா கூட, இங்க இன்டர்வியூ ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த யுகே பேசுறவங்க, அதாவது இங்க யுகே இங்கிலீஷ் பேசுறவங்களோட நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அவங்களோட ஆக்சென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அம் எனக்கு கொஞ்சம் மேபி நான் வந்து ஒரு 4, 5 வருஷம் கழிச்சு யுகே வந்து 4, 5 வருஷம் கழிச்சுட்டு தான் நான் அந்த வேலைய எடுத்த வேலைங்கிறேன் பாருங்க. இந்த இன்டர்வியூக்கு போனதுனால கொஞ்சம் எனக்கு இங்கிலீஷ் ஓரளவு எனக்கு புரியும். அந்த அளவுக்கு நான் பேசாமலாம் நானு இருக்க மாட்டேன். நல்லா தான் கொஞ்சம் ஓரளவு பேசுவேன். பட் ஸ்டில் நான் இன்டர்வியூக்கு போம்போது எனக்கு இன்டர்வியூ நடத்துனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காட்டிஷ் லேடி அவங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங் ஸ்காட்டிஷ் ஆக்சென்ட்ல பேசினாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஈவன் லண்டனரே வந்து ஸ்காட்டிஷ் ஆக்சென்ட் வந்து புரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கெல்லாம் நமக்குங்கிறத விட எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏதாவது சொதப்பிடுவனோ அப்படின்னு சொல்லி நான் பயந்து பயந்து தான் பண்ணேன். கடைசில பார்த்தா அந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சிச்சு. அதனால பய பயம் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா, ஈஸியாவே எடுத்துறலாங்க. நெறைய நமக்கு ரிஜெக்ஷன் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி இங்க வந்து நீங்க இன்டர்வியூக்கு போகும்போதும் சரி, அ பர்ட்டிகுலரா அந்த மாரி நம்ம ஸ்கூல்ல நெறைய வெள்ளைக்காரவங்களோடையோ, இல்ல இங்கிலீஷ் பீப்பிள், மத்த லாங்குவேஜ் பீப்பிளோட நம்ம ஒர்க் பண்ணும்போது, ஆப்வியஸா நம்ம இங்கிலீஷ அப்படியே நைஸா கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம கான்ஃபிடென்ட் எடுக்கிற மாரி பண்ணுவாங்க. அந்த டைம்லலாம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்து, நம்ம அவங்களுக்கு அவங்க கிட்ட நம்ம டக்குன்னு மூஞ்சில அடிக்கிற மாரியும் பேசவும் முடியாது. பட் அதே சமயம் நம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்தோம்னா, நம்ம கண்டிப்பா சர்வை பண்ணிடலாம். அதே மாரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாலண்டரி ஜாப் ஸ்கூல்லயே சொல்றேன். பண்றதுனால நமக்கு வேலை குடுத்துருவாங்கன்னு மட்டும் நெனைக்கவே நெனைக்காதீங்க. நம்மள நல்லா வேலை வாங்குற வரைக்கும் வேலை வாங்குவாங்க. ஏன்னா வாலண்டரி வந்து நம்ம கிட்டத்தட்ட 6 மாசத்துலேருந்து 1 இயர் வரைக்கும் பண்ணுவோம். ஆனா, நம்ம வேலைன்னு போய் கேட்கும்போது, நம்மள ஸ்ட்ரைட்டாவே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நெறைய பேர் உதாரணம் சொல்வேன். என் கூட ஒருத்தவங்க வேலை பார்த்தாங்க. இப்போ இல்ல. நான் முன்னாடி வேலை பார்க்கும்போது, அவங்க அவ்ளோ நல்லா வேலை பார்ப்பாங்க. பட் கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 1/2 இயர்ஸ் ஸ்கூல்ல வேலை பார்த்தாங்க. எல்லாமே பண்ணி குடுப்பாங்க. ஆனா, கடைசி நிமிஷத்துல ஒரு வேக்கன்சி வந்து அவங்க ஜாப் அப்ளை பண்ணும்போது அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ச்சே! இவ்ளோ வேலை வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு. பட் அது வேற ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா, அவங்கள விட ஒரு ஒரு பெட்டர் பெர்சன் வரும்போது அவங்கள தான் கன்சிடர் பண்ணாங்க. நம்ம அதனால கான்ஃபிடென்ட்டா இருங்க. என் தோட்டம் மாதிரி தான். ஒரு பிளான்ட் வைப்பேன். அடுத்த வாரமே வந்து பார்த்தா எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகியிருக்கும். காத்து அழிச்சிடும். இல்லன்னா நத்த கடிச்சு ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும். அதுக்காக நான் அப்படியே விட்டுட மாட்டேன். திருப்பியும் உரம் போட்டு, திருப்பி புது மண்ணு போட்டு, திருப்பி புது பிளான்ட் போட்டு, அத பூத்து, அத அத காய் காய்ச்சி நான் அறுவடை பண்ற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். அதனால ஒரு ஸ்கூல்ல போயிட்டு உங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல போயி இன்டர்வியூக்கு போயி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கங்கிறதுனால, உடனே நம்ம அப்செட் ஆயிக்கிட்டு இருந்துறாதீங்க. நம்ம வீட்ல உள்ளவங்களும் அப்படியே நமக்காக என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க தான். நமக்கு நெகட்டிவா சொல்ல தான் செய்வாங்க. "என்ன நீனு இப்படி இன்டர்வியூ போற? இது கூட உன்னால தெரியாதா? உனக்கு இது கூட பண்ண முடியாதான்னு?" கேட்பாங்க. அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணாம, அ எப்பவுமே நம்ம கான்ஃபிடென்ட்டோட இருந்தோம்னா,
நம்ம சக்ஸஸ் ஆகலாம். ஆல் தி பெஸ்ட். யார் யாரெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கோர்ஸ் கிடைச்சு உங்களுக்கு வேலை கிடைச்ச பிறகு எனக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். உங்கள இன்னொரு வீடியோல நான் பார்க்குறேன். பாய்.